அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வம்சிதர். நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாவே இருக்கக்கூடாது. அவங்க எப்பவுமே அவங்களை ஓல்டாவே காட்டிக்க கூடாது. அவங்கள எப்பவுமே இளமையாவே காட்டிக்கணும். சோ அது ஆனா யாருக்குமே கிடைச்சதே கிடையாதுங்க இது வரைக்கும். நீங்க அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஏன் மனிதர்களா பிறந்தீங்க? நீங்க இந்த ஜெலிஃபிஷா பிறந்திருக்கலாம்ல. இந்த ஜெலிஃபிஷ் பேர் என்ன அப்படின்னா டூரிடோப்சிஸ் டோஹினி. சோ இந்த ஜெலிஃபிஷ்க்கு ஏஜிங் ப்ராசஸ் மூலமாக இதுங்களுக்கு சாவே கிடையாதுங்க. ஆனால் இது பெரிய பெரிய இன்ஜுரிஸ்லயோ இல்லைன்னா ஏதாச்சும் அனிமல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அந்த நேரத்துல அதுக்கு செத்து போயிடுங்க. சோ இந்த டூரிடோப்சிஸ் டோஹினி அப்படின்ற இந்த ஜெலிஃபிஷ் கடல்ல வாழ்ந்துட்டு இருக்குங்க. எக்ஸ் அது போடுது. சோ அந்த எக்ஸ்ல குட்டி வெளியே வருது. சோ அந்த குட்டிக்கு பேர் லாவா. சோ அந்த குட்டிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சோ அது அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அது கடைசியா ஒரு ஹார்டான ஒரு சர்ஃபேஸ்ல போயிட்டு அது அட்டாச் ஆயிடுது. சோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பாலிப் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் க்ரோ ஆகுது. சோ அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த ஜெலிஃபிஷ் எல்லாம் இந்த டென்டக்கிள்ஸ் அதெல்லாம் க்ரோ பண்ணிக்குது. அதுல ஒரு பட்டு முளைக்குது. அந்த பட்டு தான் ஃபுல்லா மெச்சூர் ஆகி அது ஒரு ஜெலிஃபிஷா வெளியே வருது. சோ அந்த ஜெலிஃபிஷ் திரும்ப முட்டை போட்டோன்னே அது என்ன தெரியுமா பண்ணும்? அது அதோட டென்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணிட்டு அது ஒரு கட்டி, ஒரு சின்ன ஒரு சிஸ்ட் மாதிரி அது ஃபார்ம் ஆயிடும். சிஸ்ட்னா அது கட்டி தான். சோ பார்த்தா அது ஒரு டூரிடோப்சிஸ் டோஹினி அந்த ஜெலிஃபிஷ்னே தெரியாது. அந்த மாதிரி அது ஃபார்ம் ஆயிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு திரும்ப அட்டாச் ஆயிடும். அட்டாச் ஆனோடனே என்ன ஆகும்? திரும்ப அந்த பாலிப் ஸ்டேஜ் க்ரோ ஆகும், டென்டக்கிள்ஸ் க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் பட்டு க்ரோ ஆகும். அது ஜெலிஃபிஷா முட்டை போட்டு இந்த மாதிரி இதால எத்தனை தடவை வேணாலுமே இதோட லைஃப் சைக்கிளை இதால கோ த்ரூ பண்ண முடியுங்க. இதால 2 இயர்ஸ்ல 10 டைம்ஸ் இந்த லைஃப் சைக்கிளை இதால கோ த்ரூ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டைனோசர் எல்லாம் வாழ்ந்துச்சு இல்லையா, அந்த காலத்துல ஒரு டூரிடோப்சிஸ் டோஹினி இந்த ஜெலிஃபிஷ் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. சோ அது எந்த இன்ஜுரியுமே அடிபட்டு சாகல, இல்லைன்னா எந்த அனிமல்ஸுமே அதை சாப்பிட்டுட்டு போகல. அந்த மாதிரி அது இருந்துச்சு அப்படின்னா அது இன்னமும் பல கோடி வருஷங்களா அது இன்னமுமே அது உயிரோட அது வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு சாவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் மனுஷனாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க அந்த டூரிடோப்சிஸ் டோஹினி அப்படின்ற அந்த ஜெலிஃபிஷா இருந்து உங்களுக்கு நீங்க பல கோடி வருஷங்களா சாவே இல்லாம வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி.